பெஞ்ச் லைஃப் 2024ல டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்ல வெளிவந்த ஒரு காமெடி ஃபீல் குட் வெப் சீரிஸ். மானசா சர்மா இந்த சீரிஸ் டைரக்ட் பண்ணிருக்காங்க. வைப் சரண்பொடி, நித்யா சிங் மற்றும் பல இந்த சீரிஸ் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸோட கதையை பார்த்தரலாம். பொதுவா ஐடி கம்பெனில பெஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துல யாரெல்லாம் அதிகப்படியா இருக்கிறாங்களோ அவங்கள இந்த இடத்துக்கு கொண்டு போயிருவாங்க. அதாவது அவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க, எந்த ப்ராஜெக்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க. ஜாலியா இருக்கலாம், சம்பளம் பாட்டுக்கு ஆட் ஆயிரும். ஆனா இதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆட்கள் பண்ணாங்கன்னா இந்த பெஞ்சில் இருக்கிற ஆளுங்க தான் ஃபர்ஸ்ட் தூக்குவாங்க. அது மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்கு. இப்போ இந்த பெஞ்ச் இடத்த பிடிக்கிறதுக்காக ஒரு 3 பேர் போட்டிடுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வைபோ. இவங்க தங்களுடைய லவ்வபிள் வாழ்க்கையை எப்படியோ சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இன்னொருத்தர் அவங்களுடைய ஃபேஷன், அதாவது சினிமாவில் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் தேவையில்லாம நான் வந்து ப்ரொமோஷன், எனக்கு ப்ராஜெக்ட்ல நிறைய சாதிக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனா ஆட்டோமேட்டிக்கா பெஞ்ச் இடத்துக்கு போயிடுவாங்க. இன்னொருத்தர் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கும். நான் எப்படியோ ஜாலியாக சுற்றணும், கோவா அப்படிலாம் ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுவாங்க. அதனால பெஞ்ச் இடத்துக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்படி இந்த 4 பேர்த்தோடைய கேரக்டர் லைஃப்ல என்னவெல்லாம் நடக்குது, என்னவெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, இறுதியில் அவங்களுடைய பிரச்சனை சால்வ் பண்ணாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த வெப் சீரிஸுக்கு உழையும். இப்போ அந்த வெப் சீரிஸோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஒவ்வொரு கேரக்டரும் அழகாக சொல்லியிருக்காங்க. யதார்த்தமா பிராக்டிக்கலா சொல்லியிருக்காங்க. வைபோ கேரக்டர் பொறுத்தவரைக்கும் ஆஃபீஸ்லயே அவங்க சீனியர் லவ் பண்ணுவாங்க. அந்த சீன்ஸ் துருதுரு காமெடியா அப்படின்ட்டு அந்த கேரக்டர் பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னா இருக்கும். அந்த எந்த விதமான போர் அடிக்காது. அதே மாதிரி இன்னொருத்தர் புதுசா கல்யாணம் பண்ணிப்பாங்க. கோவா ட்ரிப்புக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனா முடியாது. பொதுவாகவே ஆஃபீஸ் லீவுனா நாம அதை யூஸ் பண்ணி நிறைய போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருப்போம். ஆனா ஃபேமிலி ஃபங்க்ஷன் அங்க போகணும், ஃபேமிலி எங்க போகணும் அப்படின்ட்டு அந்த லீவையே ஸ்பாயில் பண்ணிடும். அந்த நிகழ்ச்சி யதார்த்தமா கொண்டு வந்திருப்பாங்க. ஃபேஷன் அவங்க வாழ்க்கையில எப்படியாவது லைஃப்ல ஒரு தடையாவது இது நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃபேஷனோட இருப்பாங்க. அவங்களுடைய ஃபேஷன் அப்படியே எப்படி அவங்க லைஃப் ஆஃபீஸையும் பார்த்துக்கிட்டு ஃபேஷன் அதையும் பார்த்துக்கிட்டு 2 கட்ட நிலைமையில அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு உணர்வை இந்த படத்துல ஒரு கேரக்டர் மூலியமா கொண்டு வந்திருப்பாங்க. இப்படி பல்வேறு தரப்பட்ட கேரக்டர்களும் கொண்டு வந்தது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டர் சொல்லும் போது அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத அழகா முடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோடும் 45 நிமிஷம் வரும். அந்த 45 நிமிஷமே கடைசி எண்டுல அடுத்தது என்னப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு வைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த சீரிஸோடைய மைனஸ்னாவே இப்போ இவங்கள சுத்தியே கதை நகருது. வேற எந்த ஒரு அம்சமும் இவங்க வந்து எடுக்கல. அதனால கொஞ்சம் லேக் அடிக்குது. அதை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா காமிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு ஆஃபீஸ்னா இப்படிதான்ப்பா இருக்கும். இவங்க பர்டிகுலரா ஐடி கம்பெனி மட்டும் குறி வச்சுட்டு பெஞ்சுங்கிற ஒரு இடத்த காமிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு புரியாது. ஓ, ஐடி கம்பெனில இப்படி ஒரு இடம் இருக்குதா அப்படின்ட்டு ஒரு சில இதெல்லாம் புரியாது. ஏன்னா கொஞ்சம் எஜுகேஷனல் பீப்புள் அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும். ஆனால் அந்த ஃபீல்டில் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் புரியாது. மற்றபடி இந்த சீரிஸில் பெரிய மைனஸ்லாம் எதுவுமே இல்லை. என்ன இந்த சீரியஸ் ஒரு மெலடியாக ஒரு காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. காமெடி ஓரளவுக்கு கிளிக்காக இருக்குது. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு பயங்கரமாக அடிதடி அப்படி எங்களுக்கு இந்த சீரியஸ் கொஞ்சம் செட் ஆகாது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அது செகண்ட் ஹாஃப்ல இன்னும் ஸ்லோவாக இருக்குது. சீன்ஸில் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு நார்மலான ஒரு காமெடியான ஒரு சீரிஸ் தான் இருக்குது. மற்றபடி வாவ் மூவ்மெண்ட்ஸ், சும்மா நம்மளை வியக்க வைக்கிற சீன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. மற்றபடி இந்த சீரிஸில் பெரிய மைனஸ்ல எதுவுமே இல்லை. இந்த சீரிஸை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். சீரிஸ் அந்த மாதிரி சீரிஸ்ல எதுவுமே இல்லை. முதல்ல சீரிஸ் சூப்பராக சுமாராங்கன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நான் சொல்றேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம். உங்களிடம் உங்கள் கவி பாரத்.